கடை ஆமாம் சார் கடை லாரி 2 வண்டி வண்டி. சிவகாசி பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். யார் கடை? பட்டாசு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், இந்த பட்டாசு கிடங்கில் எப்படி தீ விபத்து ஏற்பட்டது? எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது? காயத்ரி, இப்போ தற்பொழுது சிவகாசியிலிருந்து விருதுநகர் செல்லக்கூடிய பிகேஎன் பைபாஸ் சாலை எனப்படும் இந்த சாலையில் ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கு உள்ளது. அதாவது தீபாவளிக்காக வெளியூர்களுக்கு அனுப்பக்கூடிய பட்டாசுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த குடோனில் இருந்து சிறிய வகை ஆட்டோ வாகனத்தில் ஏற்றிக் கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக உராய்வு காரணமாக அந்த வெடிவிபத்து என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த வெடிவிபத்தினை தொடர்ந்து அங்கு பணி செய்து கொண்டிருந்த பணியாளர்கள் உடனடியாக வெளியேறியிருக்காங்க. இந்த வாகனத்தில் பிடித்த தீ மலமளவன அந்த அடுத்தடுத்து இருந்த அந்த பட்டாசு குடோனிலும் பரவி அதிக அளவில் வெடித்துள்ளது. தொடர்ந்து தற்பொழுது சிவகாசியில் உள்ள 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயணைப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. காயத்ரி, கணேஷ், அங்க தொழிலாளர்கள் யாரும் உள்ளுக்கு சிக்கியிருக்கிறார்கள்? அவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அதை பற்றி தகவல் எதுவும் உங்களிடம் இருக்கிறதா? தற்பொழுது அங்கு பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேறிருக்காங்க. தொடர்ந்து அந்த பகுதியிலேயே அடுத்தடுத்து ஸ்கேன், அதாவது மருத்துவ ஸ்கேன் செய்யப்படும் ஒரு சென்டர் ஒரு நிலையம் ஒன்று உள்ளது. அதன் உள்ளே இருந்த பணியாளர்கள் மற்றும் அது ஸ்கேன் செய்வதற்காக வந்திருந்த சிகிச்சை நோயாளிகள் தற்பொழுது அவர்களை ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு அப்புறப்படுத்தி வர்றாங்க. ரசிகா, கணேஷ்குமார், எவ்வளவு நேரமாக தீ பற்றி எரிகிறது? அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது வாகனம் ஏதோ பற்றி எரிவதாக தெரிகிறதே. அதனை அணைக்கும் முயற்சியில் எத்தனை தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? நிச்சயமா காயத்ரி, இந்த தீ விபத்தானது சுமார் 30 நிமிடங்களுக்கு முன்னதாக ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தீ என்பது தற்பொழுது தீ எரிந்து தான் உள்ளது. தொடர்ந்து பட்டாசுகள் என்பது அந்த குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பட்டாசு தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதும் தொடர்ந்து வெடித்த வண்ணமே உள்ளது. தொடர்ந்து இருப்பினும் 2 தீயணைப்பு வாகனம் மூலமாக 25 தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த வேடிக்கை பார்க்க வரும் பொதுமக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. ரசிகா, கணேஷ்குமார், தற்போது அங்க சுற்றி இருக்கும் பகுதிகள் இதனால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? அதை சீர் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? சுற்றியும் பட்டாசு கடைகள் எதனும் இருக்குதா அருகில்? நிச்சயமா அந்த பட்டாசு ஏற்றிக் கொண்டிருந்த அந்த குடோன் பகுதிக்கு அடுத்தபடியாகவே மேலும் ஒரு பட்டாசு கடை உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பட்டாசு கடையிலும் தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த சாலை பகுதி முழுவதுமாகவே பட்டாசு கடைகளும் அடுத்தடுத்த பல்வேறு அங்காடி கடைகளும் மருத்துவமனைகளும் உள்ளது. இருப்பினும் அடுத்தடுத்து தீ பரவாத வண்ணம் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து அந்த தீயணைப்பு பணியில் முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வராங்க. ரத்யா, கணேஷ்குமார், இந்த தீ எப்பொழுது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்று தெரிய வருகிறதா? அந்த தீயணைப்பு வீரர்கள் தரப்பில் ஏதேனும் சொல்லப்படுகிறதா? நிச்சயமா காயத்ரி, தற்பொழுது தீயணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. தீ என்பது இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள் முழுமையாக கட்டுக்குள் வரப்படும் என அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் தொடர்ந்து இந்த பட்டாசு என்பது வெடித்துக் கொண்டே இருப்பதால் முழுமையாக உள்ளே சென்று அணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் தற்பொழுது அந்த குடோனுக்கு வெளிப்புறமாக இருந்து தற்பொழுது தீயணைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க.